தலைவரா வந்துட்டீங்களா? சரி சரி, வரீங்களா? பிரேயர் அவங்க இருக்காங்க. இது 8 மணிக்கு போட்டிருக்கேன் ஒரு வீட்டுக்கு. 8:30 மணிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். வந்துடும். நீங்க எப்படி ஃபேமிலியோடயா நீங்க மட்டுமா? சரி சரி சரி. வந்து வச்சிருக்காங்க, ஃபேமிலி வரணுன்றாங்க. அதான் 2 பேரும் வந்து வச்சாங்கல்ல, அதுக்காக. சரி சரி சரி, நல்லது நல்லது.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி சிவநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மைதிலி முத்துவேல் அவர்களுக்கும், செயலாளர் பொறுப்பு ரோட்டரியன் மித்ரா அவர்களுக்கும் மற்றும் இன்று நம் ஆசனங்களை அளிக்க இருக்கும் பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் ரோட்டரியன் மித்ரா அவர்கள்.
காலை வணக்கம். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி தோல்விக்கு உழைக்கவும், நிலம், சமூகம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமூக தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி. நன்றிமா. ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி பொறுப்பு செயலாளர் மித்ரா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் வியாபம் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறங்கு குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். சிறுமுத்திரை வச்சுக்கலாங்க. உடல் தந்து நேராக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஊசி எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கலாம். முத்திரை. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து வெளியிடுவி உகர ஊசி. ஆதி முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மகர ஊசி. முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து அகர ஊசி. உகர ஊசி. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி. நீண்ட மூச்சுக்காற்று மகர ஊசி. ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுவோம். நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். ஆசன பயிற்சிக்கு போனாங்க. இன்னைக்கு புது ஆசனாஸ் பார்க்க போறோம். இந்த ஆசனாஸ் பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலிருந்து கீழே அடிவயிற்று பகுதியிலிருந்து இடுப்பு, தொடைப்பகுதி, முட்டி பகுதி, கால்
பாதம் வரைக்கும் வேலை செய்யக்கூடியது, நின்று வேலை செய்யக்கூடியது. அந்த மாதிரி ஆசனாஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்கக்கூடியது மச்சேந்தாசனம். நம்ம இதுக்கு முன்னாடி அமர்வு நிலையில உடம்பு மட்டும் இப்படி திருகின நிலையில வச்சிருப்போம். இப்ப கால் பகுதியை மேல உயர்த்தி அந்த பூரண மச்சேந்தாசனம் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கால்கள் இருக்கிய நிலையில் வலதுகால் மேல சைடுல வச்சுட்டோம், இடதுகால் சைடு. கோமுகாசனத்துக்கு கால்கள் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடது கை நம்மளுடைய வலது கால் முட்டி பிடிக்குது, அப்படியே திரும்பி போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ஆப்போசிட் வலது கை முட்டி பிடிச்சிருக்குது. ஓய்வு. இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில நம்ம காலம் அடிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பெருங்குடலும் எல்லா பகுதியும் கீழே கருப்பை, கருவாய், எருவாய் இந்த பகுதியிலெல்லாம் வேலை செய்யக்கூடியது. அடுத்த ஆசனம் பண்ணலாம். அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் கூர்மாசனம். ஆமையனோட நிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கால்கள் நல்லா கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. கால்கள் விரிந்த நிலையில் அப்படியே படுத்து நிற்போம். முன்னாடி கைகளை கால் பகுதிக்கு உள்ள விட்டு பின்னோக்கி கொண்டு வரும். அப்படியே ஒரு 10 முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. வெளியேற்றலாம். ஓய்வான நிலை பாத்தீங்கன்னா மாற்றாசனான்னு பாத்தீங்கன்னா முன்னாடி குஞ்சிருக்கோம், பின்னாடி கைகளை வச்சு நல்லா தலையை தோங்கிட்டோம். இந்த ஆசனத்தை யார் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஹெர்னியா தொந்தரவு இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இது பாத்தீங்கன்னா வயிறு அழுத்தம் இருக்கிறதுனால உடல் பகுதியில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீர் பையில பெருங்குடல் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் எந்த இடத்துலயும் தேங்காது. அதோடு பாத்தீங்கன்னா இப்ப குனிந்த நிலையில குனிஞ்சிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா தொடைப்பகுதியில இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இடுப்பகுதியில் இருக்கிற தேவையில்லாத சதைகளும் தொடைப்பகுதியில் இருக்கிற தேவையில்லாத சதைகளும் குறைக்கிறதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தனுராசனம். ஆகர்ண தனுராசனம். இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா அம்மா இழுத்து நம்ம எப்படி விடுற போர்ஸ் நிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல இந்த ஆசனாஸ் இருக்கும். வலது கால மடிச்சு இடது கையால அந்த கட்டை வரல பிடிச்சிட்டு இந்த வலது கையால இடது கால் கட்டை வரல நான் பிடிக்கிறேன். கால் பெண்டாகாம பிடிச்சிட்டோம். ஒரு 10 நிலை 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு பக்கம் மட்டும் செய்யக்கூடாது, 2 பக்கம் கால்களை மாற்றி நாம செஞ்சுக்கலாம்.
இடது கால் இடது கால வலது கை கட்டைகள் இடது கை வலது கால் கட்டைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இந்த ஆசனம் போட்டே பாத்தீங்கன்னா அடிவயிறெல்லாம் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரிதான் செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே இடுப்பகுதியிலிருந்து கீழே எல்லா இடத்துலயும் வேலை செய்யக்கூடியது. இந்த சக்கராசனம் பாத்தீங்கன்னா மணிப்பூரமும் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் மூணுமே இயங்கக்கூடிய ஆசனத்தை தான் நாம போட்டுட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரிய ஆசனம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த கருப்பை கீழே இறங்கிடுச்சு இடம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இதை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது சுருங்கி மேல தன்னோட நிலைக்கு தன்னோட நிலையில இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். கால்கள் நீக்கி வச்சுக்கோம். நம்மளுடைய கைகளை நல்லா இடுப்பு பக்கத்துல வச்சுட்டு இந்த கைகளோட பேலன்ஸ்ல நம்மளுடைய இடுப்பு பகுதிய ஒரு அரை அடி மட்டும் உயர்த்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இந்த 10 எண்ணிக்கையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதியிலிருந்து வயிற்று பகுதி எல்லாமே வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வைப்ரேஷன் ஆகுச்சு அப்படின்னா அந்த கீழே இறங்கின கருப்பை கூட மேல சுருங்கி அந்த அதனோட பொசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் மூலபங்கம். நம்ம பட்டர்ஃப்ளை ஆசனத்துல கால் பக்கத்துல வச்சிருக்கோம் இல்லைங்களா, கால் ரொம்ப பக்கத்துல வச்சிருந்தோம். இந்த கால் பொசிஷனை நம்மளுடைய இடுப்பகுதி கொஞ்சமா உள்ள உயர்த்த போறோம். கைகளை பேலன்ஸ் பண்ணி கூட நீங்க இடுப்பு அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் நிக்க முடியாது. 1 2 3 4 5 ஒரு 5 முன்னாடிக்கு மேல உட்காரவே முடியாது. இத முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா இதனோட பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பட்டர்ஃப்ளைல நல்லா மூச்சு இழுத்து நம்மளுடைய மூக்கு நீர் கால் கட்டை வரைக்கும் கொண்டு போறோம் இல்லைங்களா, அந்த ஆசனம் நம்ம செஞ்சுக்கலாம். ஓய்வு. கால்களின் கீழே ஒரு ஆழமான மூச்சு காற்று. இன்னும் வரும் நாட்களில் இன்னும் கூடுதலான விளக்கங்களோட இந்த ஆசனாஸ் பார்க்கலாம். அடுத்து பயிற்சிக்கு போயிடலாங்க. இடது கையில் குமிழ்கீரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து வலது நாசியின் வழியாக வெளியிட்டு வலது நாசியின் வழியாக உள்ளிழுத்து இடது நாசியின் வழியாக வெளியிட்டு ஒரு சுற்றை முடிக்கிறோம். இதே மாதிரி செய்கிறோம்.
7 சுற்று முடிந்த பின்னே ஒரு ஆழமான மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியிடுங்க. கைகள் நல்லா ஒட்டிக்கலாங்க. கண்கள் வைத்து தடுக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. இன்று சில புதுமையான ஆசனங்களை அளித்து கண்ணப்பன் ஐயா இல்லாவிட்டாலும் எனக்கும் நல்ல ஒரு சிந்தனையோட ஒரு செழிப்பான நல்ல ஒரு ஆசனங்களை இன்று நமக்கு புதியதாக அறிமுகப்படுத்தி சிறப்பாக நமக்கு அளித்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலையில் இன்று நாம் உணவை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உணவை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னோன்னே சில பேர் யோசிப்பீங்க, ஒருவேளை இவர் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். உடனே சந்தோஷமா இருந்திருக்கும், ஆஹா அருமையான வைத்தியம்னு. அடுத்தது, ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. உண்மையிலேயே எது வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசையரை சாப்பிட்லாம். உடனே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் ராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வரேன் இருங்க. கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன தெரியுமா? பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். பசின்னா என்ன? பசின்னு என்னென்னா, வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, அதை நான் நல்லா ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையாக மாற்றி சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறேன், நல்ல கொழுப்பாக மாற்றி கொழுப்பு சக்தி அதிகம் பண்ணுறேன். இப்படி உணவை மருந்தாக மாற்றுறதுக்கு, ரத்தமாக மாற்றுறதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்னு உடம்பு நம்மளை பார்த்து கேட்குற பாஷைக்கு பேர் தான் பசி. எனவே பசி எடுத்தால் தான் சாப்பிட வேண்டும். அதாவதுங்க, எப்போ பசி எடுக்குதோ அப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரவே வராது. வந்திருந்தா 100 நாளில் குணமாயிருங்க. எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு மருந்தா மாறும். 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் பெரிய மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமாகாத வியாதி கூட உணவை பசி எடுத்து சாப்பிட்டா அது மருந்தா மாறுங்க. உணவுல அவ்வளோ விஷயம் இருக்குங்க. அவன் என்ன பண்ணணும்? பசி எடுத்தாதான் சாப்பிடணும். அதாவது பசி எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியம். பசி இல்லாமல் சாப்பிட்டா வியாதி. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காம சாப்பிட்டா குப்பை. எனவே நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோமாக. இங்க பாருங்க, இப்போ
நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? யாரும் எத்தனை பேருங்க நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒன்றும் உங்களை நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லல, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றேங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்றாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்றாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத சோம்பேறியான ஒரு பணக்கார வீட்டு அம்மா உட்காந்துட்டு அவங்க வாட்டுக்கு சோபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவங்க எந்த வேலையும் செய்யல. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்காங்க, மெய்ட் இருக்காங்க, சமையல், அதுக்கு எல்லாமே. ஒரு 3 மணி ஆயிடுச்சு மதியானம். இவங்க டைம் பார்க்குறாங்க, ஐயோ 3 மணி ஆகி போச்சா, ஐயோ மதிய சாப்பாடை சாப்பிடலேன்ட்டு ஓடி போய் எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் கொட்டிக்கிறதுன்னு பேர். ஆமாங்க, மணி தான் 3 மணி ஆச்சு, இன்னும் பசி எடுக்கல, ஏன் சாப்பிடணும்? புரிஞ்சுக்குங்க, டைமை பார்த்து சாப்பிட்டா அந்த உணவு உடம்புக்கு நல்லதில்லை. பசி எடுத்து சாப்பிட்டாலே அது சிறந்தது. இப்ப சொல்லுங்க, அப்போ பசி இல்லாம ஒரு 3 மணி ஆச்சுன்னு நம்ம சாப்பிடும் பொழுது ஏன் ஜீரணமாகாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலைல சாப்பிட்டு 5 இட்லி இருக்கு இல்லையா, இன்னும் ஜீரணமாகி நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனா மாறி ரத்தமா மாறி உடம்புக்குள்ள போகவே இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம், மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு சாப்பாடை உள்ள போடுறோம். அப்ப என்ன ஆகுது, வாயிலையும் ஜீரண சுரப்பி இல்லை, வயிற்றுலையும் ஜீரண சுரப்பி இல்லை. அப்ப என்ன ஆகும், இதுவும் உள்ள போய் ஜீரணமாகாது, ஏற்கனவே இருக்கிற அந்த இட்லியும் ஜீரணமாகாது. தலைவர் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் இருங்க.
கட்டி நல்ல சக்கரை நல்ல கொழுப்பு நல்ல புரோட்டீனா மாறி ரத்தமா மாறி உடம்புக்குள்ள போகவே இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம், மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு சாப்பாடை உள்ள போடுறோம். அப்ப என்ன ஆகுது, வாயிலையும் ஜீரண சுரப்பி இல்லை, வயிற்றுலையும் ஜீரண சுரப்பி இல்லை. அப்ப என்ன ஆகும், இதுவும் உள்ள போய் ஜீரணமாகாது, ஏற்கனவே இருக்கிற அந்த இட்லியும் ஜீரணமாகாது. அப்புறம் என்ன ஆகும், உள்ளதும் போச்சுடா லொல்ல கண்ணா அப்படின்னு ஆயிரும். புரிஞ்சுங்களா? அதனால டைம் பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, பசி எடுத்தாதாங்க சாப்பிடணும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. கடினமான உழைப்பாளிங்க, மாடு மாதிரி மாங்கன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, கப நல்லா பசிக்குது. டைம் பார்க்குறாங்க, 11 மணி தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு லேட்டாக சாப்பிட்டா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? சில பேர் பசி எடுத்து லேட்டாக சாப்பிட்றாங்க, சில பேர் பசி எடுக்காமையே சாப்பிட்றாங்க. இது ரெண்டுமே நல்லது இல்லைங்க. அதனால் இனிமேல் ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சாப்பாடு மருந்தாக மாறுகிறது, அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. 100 நாளில் உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு எது இருந்தாலும் எல்லாம் குணமாகும். நான் சொன்ன மாதிரி செஞ்சால் போதுங்க. பசி எடுத்தாதான் சொத்து பக்கம் போகணும். இங்கே பாருங்க, சொல்கிறது சுலபம், செய்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆமாங்க, இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அங்கே லஞ்ச் டைமில் தான் சாப்பிட சொல்லுவாங்க. சரி, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கேயும் லஞ்ச் டைம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக இது ஒத்து வரலையா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குதா? அதனால் இங்கே பாருங்க, ஒரு ஐடியா கொடுக்குறேன். யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு முதலாளி, நீங்கள் தான் முதலாளி, நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? ஏன் டைம் பார்த்து சாப்பிட்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய பேர் இல்லத்தரசிகள் இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? இப்படி யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ பசி எடுத்து சாப்பிடுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க, நான் வெளியே வேலைக்கெல்லாம் போகிறேங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்போ பசி எடுக்குதோ, எப்போ முடியுதோ அப்போ சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, நீங்கள் உடனே உட்காந்துட்டு நான் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா சேர்த்திக்க மாட்டாங்க. அப்போ உள்ளே இறங்கிடணும். ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனைவி கூப்பிடுறாங்க, எங்க சப்பாத்தி ரெடி வாங்க அப்படின்ட்டு, உடனே ஓடக்கூடாது. என் செல்லக்குட்டி சப்பாத்தி ரெடி, பட் பசி நாட்டடி வரமாட்டேன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்திருங்கள். பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காமல் சாப்பிட்டா வியாதிங்க, நோய்ங்க. அதனால் இனிமேல் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட முடியாதுங்க, பரவாயில்ல. அப்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. இனிமேல் ஒன்று பண்ணுங்க, டெய்லி நைட்டு உட்காந்து கண்ணை மூடி யோசிங்க, இன்னைக்கு ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டோமான்னு. சாப்பிட்டுருந்தா உங்கள் டைரியில் ஒரு கோடு போட்டு வைங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, என்னைக்காவது உங்கள் வீட்டுக்கு வருவேன், டைரி கேட்பேன், நான் என்ன எண்ணி பார்ப்பேன், மாதத்தில் 10 கோடு இருக்கணும். அதுக்காக 10 கோடு போட்டுட்டு இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பாக சாப்பிடக்கூடாது. அதாவது மாதத்தில் எவ்வளவு முறை பசி எடுத்து சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த வியாதி இருந்தாலும் மாதத்தில் யார் ஒருவர் அதிகபட்சம் 10க்கு 20க்கு மேலே பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ 100 நாளில் உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியோடின்னு சொன்னாரா இல்லையா? அந்த குரலுக்கு என்னங்க அர்த்தம்? உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. யார் ஒருவர் பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லைன்னு நம்ம தாத்தா 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறா இல்லையா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோம், அந்த உணவை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக பல வருடம் வாழ்ந்து ஒரு நோயற்ற வாழ்வை, ஆரோக்கியமானவை வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. தொடர்ந்து ஈழர் பாஸ்கர் ஐயா பல விஷயங்களை வலியுறுத்தி வந்தாலும் அவரது முதன்மையான விஷயம் பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதை மென்று நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதை, அதாவது சாப்பாட்டை கூடி நீரை சாப்பிடு அப்படி என்பது போல் அவர் அருமையான ஒரு விளக்கம் நமக்கு அளித்துள்ளார்கள். அந்த வகையில் பாத்தீங்கன்னா, நம் பசி எடுத்தால் சாப்பிட்டால் உடலில் நோய் நொடிகள் இல்லாமல், அதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியும், நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நமக்கு ஒவ்வொரு
நேரங்களிலும் வலியுறுத்தி வந்தாலும் இன்றைய ஒரு சிந்தனையில் நமக்கு ஒரு அற்புதமான விளக்கம் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு பசித்தர் என்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன, பசித்தரும் சித்தரும் அவர்களது அறிவை அறிவோம் என்பது போல் நமக்கு இன்று பல கோணங்களில் பல சிந்தனைகளுடன் பல புதுமையான தகவல்களை அளிக்க வருகிறார்கள். இந்த வேளையிலே பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. ஐயா ஒரு சின்ன ட்ரையல ஐயா, நான் பாய் போட்டு வச்சுக்கிறேன். பாய் தெரியுதா? தெரியலையா? ஐயா அப்படியே கொஞ்சம் பாருங்க. ரொம்ப சின்னதா தெரியுது நீங்க போட்டிருக்கிற பாய். இப்ப பாருங்க. தெரியுதுங்க ஐயா. ஏன்னா ஸ்டாண்டிங் வந்து அடுத்த வாரம் நடத்த போறதுல ஒரு செஞ்சு காட்ட போறோம், அதுக்காக. இப்ப பாய் தெரியுது இல்ல? இப்போ தெரியுது. புல் ஊருக்கும் தெரியுதுங்களா? அது மட்டும் பாத்துங்க. தெரியுதுங்க ஐயா. சரி, அடுத்த வாரம் தான். படிக்காம போயிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஐயா நம்ம இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்தை ட்ரைல அடுத்த வாரத்து ஒரு விடுகதையை தான் நீங்க ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த வாரத்தோட தலைப்பை நீங்க சிறப்பா ஏதோ சிந்திக்கிறாங்க. என் சப்ஜெக்டும் கொஞ்சம் சிந்திக்கிட்டுமா தான் ஒரு சேர்த்து. கண்டிப்பா கண்டிப்பா. சரி. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோட பசித்தர் மூலிகை மகேந்திரன் துவங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு பிரபஞ்சகத்தில் அனுமதி பெறுகின்றேன். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி ஆற்றலே உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு போதிக்க போகின்றேன். எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களுடைய துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி மனதார வாழ்த்துங்கள். ஐயா, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்து. இந்த குழுவை வழிநடத்தும் குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் பசி இற இயக்கத்தோடோ உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அறிவை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பசியும் உணவும் உங்களை நலமோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்ப வந்து போன வாரம் வந்து என்னுடைய மூலிகை பண்ணை எங்க இருக்குன்னு கேட்டேன். நான் ஒரு 2 பேர் மட்டும் பதில் சொல்லுங்க, சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். என்னுடைய நிலத்தில் ஏறு ஓட்டியதில்லை, விதை விதைத்ததில்லை, தண்ணி பாய்விட்டதில்லை, களை வெட்டியதில்லை, உரம் போட்டதில்லை. இந்த பண்ணை எங்க இருக்கும் அப்படின்னு ஒரு 2 பேர் மட்டும் சொல்லுங்க. அடுத்து நான் சொல்றேன். தப்பா கூட சொல்லலாம், நான் பாஸ் மார்க்கா போட போறேன் நானு. அதுக்காக ஐயா மலைப்பகுதியில ஐயா உங்க பசியில இருக்கு ஐயா. ரைட். சரி, இப்போ என்னுடைய பண்ணைய சொல்லிட்டாங்களா ஐயா? வீடியோ ஆஃப் பண்ணிங்க ஐயா. ஐயா உங்க மனசுல. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. என்னுடைய பண்ணை வந்து எங்க இருக்குன்னு ஐயா, தாம்பரத்துல ஸ்டார்ட் ஆகி சென்னை தாம்பரத்துல ஸ்டார்ட் ஆகி பெங்களூர்ல முடியுது பாருங்க ஐயா ஹைவே. ஒரு தோராயமா வச்சுக்கோ 400 கிலோமீட்டருங்க ஐயா. என் பண்ணையில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், ஆட்டுக்கு தெரியும், மாட்டுக்கு தெரியுங்க ஐயா. மீறி அவ்வளவு பேரும் வேகமா போவாங்க ஐயா பெங்களூரு. போய் அப்படியே ரிட்டர்ன் வந்துருவாங்க. இந்த சென்ட்ரல் பகுதியில என்ன இருக்கு, செடிகள் வச்சிருப்பாங்க, அங்க என்ன இருக்கு. அதே மாதிரி சைடு பார்த்தோம்னா 2 டேப்பர் வரும், அந்த டேப்பர்ல என்ன இருக்கு தெரியாது. அடுத்து தாம்பரத்துல ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரியில முடிகிற 500 கிலோமீட்டருங்க ஐயா. எவ்வளவு பெரிய பண்ணை பாத்தீங்களா? அடுத்து புயல்ல ஸ்டார்ட் ஆகி திருப்பதியில் முடிகிற பண்ணை எத்தனை கிலோமீட்டர்? இவ்வளவு இடத்துலயும் நான் மூலிகை எடுத்துன்னு இருக்கேன், விதைச்சதே கிடையாது. அடுத்து எல்லா ஃபாரஸ்டும் எனக்கு சொந்தங்க ஐயா. அதுல அம்மா சொன்ன மாதிரி எல்லா மலையும் எனக்கு சொந்தம். இந்தியாவே எனக்கு சொந்தங்க ஐயா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சொந்தம், அப்புறம் இந்தியா சொந்தம், அப்புறம் உலகமே சொந்தங்க ஐயா. வெளிநாட்டுல எடுத்து விட்டா கூட நான் வச்சுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா
20 ரூபாய் 6 ரூபாய் 10 ரூபாய் பையங்க ஐயா. ஐயா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம நான் சம்பாதிச்சுங்கிறாங்க ஐயா. எங்க அண்ணங்கிட்ட 2 ஏக்கரா வந்து குத்தகைக்கு விட்டாங்க ஐயா. ஒரு வருடம் முழுவதும் பயிர் வச்சுட்டு 10,000 ரூபாய் ஷார்டேஜ்னு சொல்றாருங்க ஐயா, கடன்ல இருக்கிறாங்க ஐயா. எவ்வளவு பெரிய பண்ண வச்சுன்னு 10 பைசா கூட கடன் இல்லைங்க ஐயா, லாபத்துல இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏர் ஓட்டியதில்லை, விதை விதைத்ததில்லை, தண்ணி பாய விட்டதில்லை, களை வெட்டியதில்லை, உரம் போட்டதில்லை. எவ்வளவு பெரிய அறிவாளி! இதற்கு மேல் இந்தியாவோட மிக சிறந்த அறிவாளி யார் என்று கேட்டால் முதலில் தைரியமாக சொல்லுங்க, பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி. இது சொல்றதுக்கு தான் கொஞ்சம் யோசிப்பீங்க, எவ்வளவு அறிவாளி இருக்கிறாங்க, உங்களை எப்படிங்க சொல்ல முடியும் பாருங்க. எந்த விதமான செலவும் இல்லாமல் சிம்பிளான செலவுல என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான நிறைவாக நான் சம்பாதிக்கிறேன். நன்றி. அடுத்த வாரம் காலில் விழ ஆரம்பித்தால் யார் காலில் நீங்க விழுவீங்க? ஒரு வாரம் சிந்திங்க. நான் ஒருத்தர் காலில் விழ ஆரம்பிச்சேங்க, நல்லா இருக்கிறேன், நான் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேற விதமா இருந்தேன். காலில் விழ ஆரம்பிச்சதுல இருந்து நான் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்போட இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது வந்து நடக்குது. அது யார் காலா இருக்கும் அப்படின்னு அடுத்த வாரம் சொல்லுங்க, இந்த வாரம் வேண்டாம். ஒரு வாரம் அப்படியே சிந்திங்க. இப்ப பாருங்க, அம்மா சிந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மலை. உண்மை அது. எல்லா மலையிலையும் மேக்சிமம் எனக்கு எது எது தெரியுதோ அந்த மலையில வந்து நான் வந்து எடுப்பேன். நன்றி. அடுத்த வாரத்துக்கு தேவையான சிந்தனையும் கொடுத்துட்டேன். இப்போ பசித்தர் என்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன? பசித்தரிடம் என்ன அறிவு இருக்கிறது, சித்தரிடம் என்ன அறிவு இருக்கு? இந்த அறிவை நீங்கள் அறிய வேண்டும். இன்று ஓடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஆனால் இன்று நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தர்ம சங்கடமான ஒரு லாஸ்ட் முடிவில் பார்த்தோம்னா தர்ம சங்கடம் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அந்த தர்ம சங்கடத்தில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சகம் என்பது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அது மாதிரி பிரபஞ்சகம் இல்லை. பிரபஞ்சகம் என்பது மாறுபட்டு இருக்கிறது. இதுவரையிலும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி நான் பிரபஞ்சகத்தை நான் நம்பி வாழ்ந்தேன், உலக மக்களுக்கு அதை போதித்தேன். ஆனா அந்த பிரபஞ்சகம் என்பது என்னை மாற்றி சிந்திக்க வைத்து, உங்களுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி பிரபஞ்சகம் இல்லை, அதில் மாறி இருக்கிறது அப்படி என்றதை வந்து புரிய வைத்தது. பிரபஞ்சகம் என்பது துல்லியமாக இருக்கிறது. அதனுடைய படைப்பை யார் ஒருவர் சிதைத்தாலும் சரி, அதை அழிக்க நினைத்தாலும் சரி, அதை மரபணு மாற்ற நினைத்தாலும் சரி, அவர்களுக்கு பிரபஞ்சக பசி என்பது துன்பத்தை கொடுத்துவிடும். அதுவே நோய்கள். நோய்கள்னா நான் புரிஞ்சுங்க, நோய்களுக்கு நீ இதுவரையிலும் போகிற உலகம் முழுவதும் நடத்துகிற பாடம் ஒன்று. நான் எது ஒன்றுமே இதுவரையிலும் முன்னோர்கள் நடத்திய பாடத்திற்கு மாறுபட்டு நடத்துவேன். மாறுபட்டு நடத்துவதற்கு காரணம் அது என் அறிவல்ல, பிரபஞ்சகத்தோட அறிவு. இந்த அறிவை தான் எனக்கு அது கொடுக்கிறேன். இப்ப சித்தர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் குருநாதர் யார் என்று கேட்டால் சித்தர்கள். சித்தர்கள் சொன்ன தெய்வீகங்களை, கடவுள்களை வழிபட்டு வருகிறோம். சித்தர்களுக்குன்னு ஒரு முன்னோடி இருப்பாங்கல்ல. இப்ப நமக்கு முன்னோடி சித்தர்கள் வைத்து சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள், ஞானிகள், இது மாதிரி வந்து நம்மளுடைய முன்னோடிகள் இருக்காங்க. அப்போ சித்தர், மகான், மகரிஷிகளுக்கு ஒரு முன்னோடி இருக்கணும்ல. அவர்கள் யார், அவர்கள் என்ன வழிபட்டார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத இன்று அறிவோம். அப்போ சித்தர்களுக்கு முன்னோடி யார் என்றால் பசித்தர்கள். இந்த உலகத்தில் பசித்தர்கள் யாருமே இதுவரை அந்த உலகத்துல பேசியதே இல்லை. இந்த பிரபஞ்சகம் என்னிடம் தான் ஒப்படைத்திருக்க. அந்த பசித்தர் என்ற அறிவு, பசித்தர் என்ற ஒரு வார்த்தையை நீ பதிவு செய் உலக மக்களுக்கு. பாஸ்கரையா கூட என்ன சொன்னாரு, பசித்து சாப்பிடுங்கள் சொன்னார். ஆனா அதில் கொஞ்சம் கடந்து நான் செல்லுகின்றேன். பசியே அனைத்தும் படைத்தது என்று நான் சொல்லுகிறேன். அதனால்தான் அவர்களுக்கு பசித்தர். இவங்க சித்தர். ஆதி காலம் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சக படைப்பை என்னாலும் புள்ளி விவரமாக நடத்த முடியாது. அதனால் எனக்கு என்ன இந்த பிரபஞ்சகம் புரிய வைத்ததோ அதற்கு ஏற்றவாறு நான் நடத்துகிறேன். ஒரு தோராயமாக வைத்துக் கொள்வோம், 1,00,000 வருஷத்துக்கு போயிடும்.
ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் உற்பத்தி ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சக பசி என்பது படைத்து விட்டது. அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள்கள் அப்படியே கூடி 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 வாழ்வார்கள். பகல் முழுவதும் என்ன செய்வார்கள்? எங்க உணவு இருக்கிறதோ அந்த உணவை சார்ந்து வாழ்வார்கள். அப்படியே கூடி இருப்பார்கள். பகல் முழுவதும் உணவை சாப்பிடுவார்கள். இரவு முழுவதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கூடி ஏதாவது கொகைகள் இருந்தால் அந்த கொகைக்குள் உள்ள போய் அடக்கலம் ஆயிடுவார்கள். ஏனென்றால் மழை வரும், இல்லை என்றால் வெளியே படுத்தால் மற்ற ஜீவராசிகள் இவர்களை தாக்கும். அப்போ அந்த காலத்தில் இந்த மொழிதான் கிடையாது. அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பார்கள், என்ற ஒரு சத்தம், ஏதோ ஒரு சத்தத்தை கொடுப்பார்கள். அந்த சத்தத்தை கொடுத்தால் அவருடைய குழந்தைகள் எல்லாம் ஒரு சத்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் நாங்கள் இங்கதான் இருக்கிறோம் அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சத்தம் கொடுப்பார்கள். இதுதான் முதல் மொழி. அது என்னவென்றால் உணர்வு மொழி. அந்த மொழியை நம்ம எழுதலாம் முடியாது. வாயிலிருந்து ஒரு எஃபெக்ட் வரும், அவ்வளவுதான். பெரியவங்களுக்கும் வரும், சின்னவங்களுக்கும் வரும். இதை வச்சு புரிஞ்சுக்குவாங்க, நம்ம பிள்ளைகள் இந்த சத்தம் தான் இருக்கு. அப்போ உணவுக்காக போனாலும் சரி, அங்கேயும் என்ன அப்படின்னா ஒரு சவுண்டு தான் விடுவாங்க. அவங்க மொழியெல்லாம் கிடையாது, ஆதியில் மொழி கிடையாது, உணர்வு மொழி தான். அந்த வாயிலிருந்து ஒரு எஃபெக்ட் வரும். இவர்கள் தான் பசித்தர்கள். இப்பவும் பூமியில் பசித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா பசித்தர்கள் என்பது என்ன ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், சித்தர்கள் சொன்ன தெய்வீகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதாங்க கிளைமேக்ஸ். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடவே மாட்டாங்க. அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரியுதுங்களா? இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது எல்லாம் என்னவென்றால் பசியும் உணவுமே. அதே போல் பசித்தரிடம் என்ன இருக்கும் என்றால், யாரையும் ஏமாற்றவும் மாட்டார்கள், யாரையும் ஏமாற்றவும் மாட்டார்கள், யாரையும் ஏமாற்றவும் மாட்டார்கள், யாரிடம் ஏமாறவும் மாட்டார்கள். அதனால்தான் நான் ஒரு வார்த்தை நான் பதிவு செய்வேன் அடிக்கடி, என்னை உலகத்தில் ஏமாற்றுவதற்கு ஒரு மனிதரும் அல்ல. ஏன்? அந்த உண்மையோட நான் வாழுகின்றேன். அந்த பசித்தர். அப்ப பசித்தர்கள் என்ன செய்தார்கள்? அறுசுவை இருந்தால் எங்க உணவு இருக்கிறதோ அங்க கூடி வாழ்வார்கள். அவர்கள் கூர்ந்து சிந்தித்தது எல்லாம் என்னவென்றால் பருவ காலங்களை மட்டும் கூர்ந்து சிந்தித்தார்கள். மழை காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம், 4 பருவ காலங்கள். 4 பருவ காலத்தில் எங்க உணவு இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அவர்கள் கூடி செல்வார்கள். குரூப்பா போவாங்க, பேட்ச் பேட்ச போய் அங்க இருப்பாங்க. இங்க முடிஞ்சிடுச்சா? இப்ப மழை காலத்தில் நீர் சம்பந்தப்பட்ட உணவுகள் கிடைக்கும் நீரின் மூலயமாக. அப்ப நீர் எங்க அதிகமாக நிற்கிறதோ அந்த பகுதியில் என்ன மாதிரி உணவுகள் உற்பத்தி ஆகிறதோ அந்த உணவை உண்ணார்கள். அவ்வளவுதானா? அதற்கு மேல் கொஞ்சம் காற்று காலம் வரும்போது காற்று மூலயமா எந்தெந்த உணவுகள் உற்பத்தியாகும், எந்தெந்த பழங்கள் பழுக்கும், அந்த உணவை உண்ணார்கள். அடுத்து பனிகாலம், அடுத்து வெய்ய காலம். அப்போ வெய்ய காலம் வரும்பொழுது வெய்ய காலத்தில் பழங்கள் அதிகமாக இருக்கும், மழை காலத்தில் பழங்கள் குறையும். அப்போ அங்க மரங்கள் எங்க பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் அந்த மரத்தை சார்ந்தனர்கள் பலாப்பழம், மாம்பழம், இது மாதிரி கொய்யாப்பழம், சப்போட்டா மரம் பழங்கள், இது மாதிரி பழங்கள் எங்க இருக்குதோ அது வெய்ய காலத்தில் பழங்கள் அதிகமாக இருக்கும். அங்க கூடி வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அப்ப தெரிந்தது என்னவென்றால் 2 மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் என்னுடைய ஆராய்ச்சிகள் மிக சிறந்த ஆராய்ச்சி. கால்சியம், மெக்னீசியம். ஒண்ணுத்தையும் பாருங்க, நீங்கள் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சகம் என்பது 2இல் நீ முடிக்க வேண்டும். 2க்குள் இந்த பிரபஞ்சகத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும். கால்சியம், மெக்னீசியம். கால்சியம் என்பது ஆண் தன்மையானது, மெக்னீசியம் என்பது பெண் தன்மையானது. 2த்துல முடிச்சிடும் சிலபஸ். அப்ப இந்த பசித்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பசியும் உணவுமே சார்ந்து வாழ்ந்தார்கள். உலகத்தில் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த போதனை பிறர் போதித்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால்தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்னை நான் கட்டுப்படுத்துவதற்காக நான் பேசுகிறேன். பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என்னுடைய சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். பிறர் கொடுத்த சப்ஜெக்டை நான் கொடுத்தேன் என்றால் கேள்வி பதிலில் என்னை மடக்கி விடுவார்கள். ஏன்? நான் பல பேரிடம் கேள்வி பதில் கேட்டு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினேன்.
இந்த பிரபஞ்சகம் என்ன செய்திருக்கு பாத்தியா? இவனுக்கு பலவிதமான கிரிட்டிக்கல் கொடுத்தால்தான் இவன் மாறுவான். பதில் சொல்ல முடியாம தவித்தேன். அவர்கள் கேட்கிறது நியாயமான கேள்வி கேட்கிறார்கள், பதில் சொல்ல தெரியல. கேட்டா என்னன்னா அவருக்கு புரியல பாண்டா. அவருக்கு புரியல, எனக்கு தான் உண்மையா புரியல. இது ஒரு சூழலையும் திட்டமிட்டு பர்ஃபெக்டா செய்யும் அந்த பிரபஞ்சகம். இப்ப இதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு வந்து லாஸ்ட் ஒரு முடிவுக்கு வர, இந்த முடிவு அறிவை கொடுக்கிறது. இவ்வளவு சூழலை உருவாக்கி கொடுத்து எல்லா குருமார்களிடம் போனேன். குருமார்கள் சொன்னதெல்லாம் கிளாஸ்கள் எடுத்து ஒருத்தராவது எனக்கு எதிர்மாறான கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியாம ஒரு 10 பேர் கேட்கறாங்கன்னா 9 பேர் பதில் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் பதில் சொல்ல முடியல. ஒரு நிகழ்ச்சியும் ஏன் என்னை விட தெளிவாக இருக்கிறார்கள் எதிர்க்க இருக்கிறோம். நான் நினைச்சேன் ஏதோ நான் தான் பெரிய அறிவாளி, நிறைய குரு கிட்ட போய் கத்துக்கணும் அப்படின்னு. அவங்க குரு கிட்ட போவே என்னை விட அட்வான்ஸா கத்து வச்சுங்கிறாங்க. இதை இந்த பிரபஞ்சம் புரிய வைத்து அப்பதான் இந்த குருமார்களிடம் இருப்பதை உன் தலையில் இருந்து கைட்டி கீழே வைக்கிறது. அதை வைத்த பிறகுதான் இந்த ஞானத்தை அது போதித்தது பிரபஞ்சம். எல்லா குருமாருடையிடம் அறிந்ததை என்னுடைய அறிவில் இல்லை, அழித்து விட்டது பிரபஞ்சமே. அழித்து விட்டு புதிய ஒரு சிலபஸ், பசியும் உணவுமே தெய்வ நிலை. அப்ப இந்த பசித்தர்கள் என்ன? உணவு பசி, எங்க உணவு இருக்கோ அங்க கூடி வாழ்ந்தார்கள். அப்போ என்ன செய்தார்கள்? அவர்கள் இயல்பாக நடந்து கொண்டே இருப்பார்கள், உடலுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள், உடல் ஏக்கத்தோட இருந்து கொண்டே இருப்பார்கள். காலையில் வெளிச்சம் வந்ததும் எழுந்து கொள்வார்கள், இருட்டானதும் அதற்கு முன்பே உணவை சாப்பிட்டு அடக்கலம் ஆயிடுவார்கள். அவர்களுக்கும் உடல் வளர்ந்தது, திருமணம் நடந்தது, ஈடுபட்டார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள், குழந்தையை வளர்த்தார்கள். அவர்கள் என்ன அறிந்தார்களோ அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். யார்கிட்டயுமே போய் எதுவுமே கேட்க மாட்டார்கள். உணவு கூட எதனா சாப்பிட்டு உடல்ல உபாதம் வந்துட்டா தாய் தந்தைகள் அவர்கள் என்ன ஞானம் அடைந்தார்களோ சுய அறிவு, சுயமாக சிந்திப்பார்கள். என்ன சாப்பிட்டோம், ஏன் இது வந்தது, சரி இந்த உணவை அதிகம் சாப்பிட்டோம், அடுத்த நாள் இந்த உணவு சாப்பிடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வராங்க பாருங்க. சிம்பிள். ஆனா இப்படி வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் தான் பசித்தர்கள். இப்பொழுதும் பல நாடுகளில் வாழுகிறார்கள். என்ன ஒன்று, அவர்களால் நான் பேசுவது போல் பேச தெரியாது. எவ்வளவு பெரிய சிறப்பு விருந்தினராக இருக்கலாம், எவ்வளவு உலகத்திலேயே பெரிய ஆள்னு சொல்லலாம், அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேச விட்டா அவங்க பாட்டு எழுந்து போய் நேர்ந்துக்கணும், ரெஸ்பான்ஸே இருக்காது. ஏன்? அவர்கள் ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார்கள், முடிச்சிடுவாங்க சிலபஸ். அவர்களுக்கு தேவை உணவு பசி, இரண்டு மட்டும்தான். அப்போ அந்த உணவை தேடி செல்ல உணவும் அளவு முறையோட இருந்ததால் அவருடைய உடலில் நோய்கள் வரவில்லை. அதே போல் இன்று படைத்த உணவை இன்றே உண்ணுவார்கள், பதப்படுத்தும் முறை கிடையாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க சிந்திக்கணும். இங்க உலகம் முழுவதும் மாட்டிக்கொண்டார்கள் மனிதே. பதப்படுத்தி சாப்பிடுவது பெரிய தவறு. எந்த பறவையாவது பதப்படுத்துகிறதா என்றால் வௌவால் வருகிறது, அன்றைக்கு பழுக்கப்பட்ட உணவை அன்றே சாப்பிடுகிறது. அது அறுத்து கொண்டு போய் வச்சு 10 நாள் 1 மாசம் கழிச்சு சாப்பிடல. குருவி வருகிறது, அன்று என்ன உணவு கிடைக்கிறதோ அதை உண்ணுகிறது. அப்ப இது உண்ணுவதால் என்ன அறிந்தார்கள் என்றால் இதை தான் நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு படைக்கப்பட்ட உணவை 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு நீங்க சாப்பிடுறீங்க. இன்றையோட பிரபஞ்சகத்தோட தட்பவெப்ப நிலை என்ன, பூமியோட தட்பவெப்ப நிலை என்ன, உணவோட தட்பவெப்ப நிலை என்ன, உடலோட தட்பவெப்ப நிலை என்ன, இதை எத்தனை பேர் நம்ம சிந்தித்தோம்? இந்த வெய்ய காலத்தில் படைக்கப்பட்டது வெய்ய காலத்தில் தான் சாப்பிடணும். அதை பதப்படுத்தி நீங்க மழை காலத்துல சாப்பிட்டீங்கன்னா இதனோட வெப்பநிலை அதிகமாச்சு. அதை எடுத்து போய் நீங்க மழை காலத்துல பதப்படுத்தி சாப்பிட்டா ஏன் உங்களுக்கு நோய் வராது? பசித்தர்களுக்கு ஏன் நோய் வரலன்னு இன்னைக்கு புரியுதுங்களா? நமக்கு ஏன் நோய் வருகிறது புரியுதுங்களா? இன்று படைக்கப்பட்ட உணவை இன்னைக்கே சாப்பிடணும். இந்த நாளும் ஒரே நேர்கோடாக இருக்கணும். உடலோட தட்பவெப்ப நிலையம் கரெக்டாக இருக்கணும், உணவோட தட்பவெப்ப நிலையம் கரெக்டாக இருக்கணும், பிரபஞ்சகத்தோட தட்பவெப்ப நிலையம் கரெக்டாக இருக்கணும், வெளிய சூழல் அந்த தட்பவெப்ப நிலையம் கரெக்டாக இருக்க வேணுங்க. இது மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் தான் பசித்தர்கள். உலகத்தில் எந்த கடவுளையும் வழிபட்டதில்லை. அவர்கள் வழிபட்டது எல்லாம் வெறும் 6 சுவை: இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம்.
பஞ்சபூதங்களை கூட வழிபட்டதில்லை. அவர்கள் பஞ்சபூதத்தை வழிபட வேண்டும் ஞானம் இல்லை, ஆனால் பருவ காலங்களை கூர்ந்து சிந்தித்தார்கள். அந்த ஞானம் உண்டு. மழைக்காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம். புரியுதுங்களா? இது மாதிரி சாப்பிட்டுன்னு அங்கங்க கொடிநடையா போவாங்க அவங்க பாட்டுன்னு. எல்லாமே நடந்திருக்கும். நோய் என்பதே கிடையாது, மருத்துவம் என்பதே கிடையாது, தெய்வீக வழிபாடே கிடையாது. அதனாலதான் அவர்கள் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். தெய்வீக வழிபாடு செய்தவரை விடை தெய்வீக வழிபாடு செய்யாமல் அந்த படைப்பினுடைய பசி படைத்தது. அந்த பசி கெடாமல் எதிர்ப்பதற்காக நல்ல உணவை கொடுத்ததால் அந்த பசி அவர்களை வாழ வைத்தது. இதைதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். திருப்பி திருப்பி இந்த ரெக்கார்டிங் நீங்க கேட்டு தனிமையில் சிந்தித்தால் மட்டும்தான் இது புரியும். அதற்கு முன்பு நான் ஒன்று சொல்லுகிறேன். உங்களுடைய குருமார்கள் சொன்னதை நீங்கள் கைட்டி கிழ வச்சுட்டு நான் சொல்லுவதை நீங்கள் முழுமையாக ஏற்று உங்களுக்குள் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் உள்ள பசியும் உணவும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும். நான் சொல்லும் பொழுதே என் குரு இப்படி சொன்னாரே அதை சொன்னாருன்னு திங்க் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஒண்ணுமே தெரியாது. இப்ப பசித்தர் என்றால் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? அவர்களுக்கு என்ன? 2 தான், கால்சியம், மெக்னீசியம். கால்சியம் என்பது பசி, மெக்னீசியம் என்பது உணவு. 2த்துல நின்றாங்க. சிம்பிள் பாடங்க. அப்ப லாஸ்ட் என்ன? இன்று மனிதன் சிந்தித்து 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 திருப்பி சிந்தித்து சிந்தித்து உடல்ல இருக்கிற ஆற்றல் முழுவதும் செலவாய் விட்டது. பற்றாக்குறை. உலகம் முழுவதும் கடனோட இருக்கிறார்கள். நானும் ஓவர சிந்தித்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். 2 அப்படி உட்காந்துக்கேன். என் பசியும் என் சோறும் என்னை காப்பாத்தும், எனக்கு எதுவுமே வேண்டாம்பான்ட்டேன். பாத்தீங்களா? எதுவுமே ஸ்டோர் ஆகல. தூங்கினா கனவு கூட வரல. ஏன்? லோடு இல்ல உள்ள. ஏன்னா நான் எதையுமே ஏத்துக்கிறது இல்லை. யார் சொன்னாலும் நிராகரிப்பு, எனக்கு வேண்டாம். இதுதான் பசித்தர்கள். அந்த பசித்தர்ல ஒருவர் தான் நான். அந்தமான காட்டுக்கு போங்க, 80 கிலோமீட்டர் பரப்பளவு. நாம சொல்லுவதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. முதலில் பார்த்தால் முழுமையான ட்ரெஸ் இருக்கும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள போனோம்னால் பாதி ட்ரெஸ் இருக்கும். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா முழுமையாக உடலில் துணி இருக்கு. அப்போ அவர்கள் என்ன கிடைக்குது? சுட்டு சாப்பிடணுமா, பழங்களா சாப்பிடணுமா, காயா சாப்பிடணும்? இன்னைக்கு படைக்கப்பட்டதை இன்னைக்கே சாப்பிடுவாங்க. இவங்கதான் மீன் குழம்பு கறி குழம்பு வச்சு 3 நாள் கழிச்சு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சமையல் பண்ணதை வச்சிருந்து அப்படியே 3 நாள் சூடு வச்சு சாப்பிடுறாங்க. கண்டிப்பாக உடலில் நோய் வரதான் செய்யும். அப்போ அந்த பசித்தர்களுக்கு காலத்தில் என்னவென்றால் நெருப்பு கிடையவே கிடையாது. வெறும் நேச்சல் முழுமையான உயிரோட்டம் உள்ள உணவை உண்ணார்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? பசித்தர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் அவர்களுக்கு நோய் வரவில்லை? 2 செயல். 1, நடந்து கொண்டே இருப்பார்கள், உடல் இயக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சமைத்த உணவே உண்ணதில்லை. ஏன் என்றால் அவர்கள் நெருப்பை கண்டுபிடித்ததில்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே நெருப்பு எது என்றால் கதிரவன் ஒருவன் மட்டுமே. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. சமைத்த உணவு சாப்பிட்றவர்களும் உடலில் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரதான். அதுக்காக சமைத்த உணவு சாப்பிடாம இருக்க முடியாது. நானே இப்ப இவ்வளவு பேசுகின்றோம், சமைத்த உணவு நான் சாப்பிடுவேன். ஏனென்றால் நான் பழகிவிட்டேன். இதை புரிந்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சமைக்காத உணவுக்கு கொஞ்சம் பொங்கல், நிறைய பொங்கல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சாப்பிட்டு இதுக்குள் இந்த உடல் அடிமையாகி விட்டது இந்த சத்துக்கு. அது இல்லை என்றால் அந்த சமைத்த உணவு இல்லைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஆகும். அதனால படிப்படியாக கொஞ்சம் மாற்றுது. இப்ப பசித்தர் முடிஞ்சிருச்சுங்களா? அப்ப சித்தருக்கு போகும். சித்தர்கள் என்ன செய்தார்கள்? அப்போ ஒரு மனிதனும் தனக்கு உணவு வேண்டும் என்றால் தான் உழைத்தான். ஆனா நடந்து போவாங்க கூட்டம் கூட்டமா. சித்தர்கள் வந்த பிறகு முதல் சித்தர் யார் என்று எனக்கும் தெரியாது. வந்தார்கள், தனிமையில் உட்கார்ந்தார்கள், கண்ணை மூடினார்கள், அப்படியே பிரபஞ்சகத்தை நினைத்தார்கள், தன் உடலை நினைத்தார்கள். ஏதோ ஒரு நிலை அவர்களுக்கு உணர்ந்தார்கள். உண்மை, நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு நிலை அவர்களுக்கு கிடைக்கிறது. இது ஒரு புதுவிதமாக இருக்கிறதே, சுகமாக இருக்கிறதே என்று அந்த சுகத்தில் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து அப்படியே அமைதியாக உட்கார்ந்தார்கள். அவர்களுடைய உடலில் உபாதைகள் வர ஆரம்பித்தது. ஏன் என்றால் நீங்கள் நடக்கும் பொழுது, படி ஏறும் பொழுது ஏன் சுவாசம் அதிகம் ஓடுகிறது தெரியுங்களா? அடுத்த சிலபஸில் வரும். பசி எப்படி செலவாகுகிறது? பசி செலவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். பசி தேக்கமாக நின்னால் நோய். கழிவின் தேக்கமே நோய்கள் சொன்னாங்க.
பசி உள்ள தேங்கி நின்னாலும் நோய்கள். ஆனா உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் இதுவரை நீங்கள் சித்தர்களுடைய வழிபாடுகள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகர்ஷிகளுடைய வழிபாடுகள், பசித்தர் வழிபாடு இப்பதான் முதல் நீங்கள் அட்டன் பண்றீங்க. இதற்கு முன்பு என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கிளியரா புரியும். அப்போ அமைதி நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். ஏதோ ஒரு அப்பதான் மனதிற்கு அதிகமாக வேலை கொடுத்தார்கள். இதுவரையிலும் அவர்கள் வழிபட்ட தெய்வம் என்பது பசி உணவு. அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் என்றால் உறுப்புக்காக வாழ்ந்தார்கள். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், காது, மூக்கு, கண்ணு, முடி, நகம், தோள்கள். இது என்ன கேட்குது என்றால் கடவுளை கேட்கவில்லை, சத்தை கேட்கிறது, எனர்ஜி கேட்கிறது. 11 சத்துக்கள்: மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதங்கள் 5. இது 5 ஒண்ணு சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். இந்த 11 சத்துக்களை இந்த உடல் சிதைத்துக் கொண்டு மனிதன் என்ற உருவமாக உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். பசி கண்ணுக்கே தெரியாது, உருவமே இல்லாதது. அது கருப்பாகுதா, சோப்பாகுதா, குண்டாகுதா, ஒல்லியாகுதா, எங்குது, எப்படி, எதுவுமே இல்லாதது. எதை கொடுத்தாலும் மனிதன் என்ற உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுவே பசித்தர்கள். அதனால்தான் அவர்கள் பிரித்துக் கொண்டது வலிமையாக ஸ்ட்ராங்கா எது என்றால் பசியும் உணவுமே. அப்ப சித்தர்கள் என்ன செய்தார்கள்? அமைதியாக உட்கார்ந்து கண்ணை மூடி ஏதோ ஒரு ஞானத்தை அறிந்தார்கள். என்னடா இவர் ஒருத்தர் எல்லாரும் எழுந்து போறோம், இவரு அப்படியே உட்காந்துபடியே கண்ணை மூடி இப்படியே உட்காந்துங்கிறாரு அப்படின்னு முதல் அவங்களை பார்க்க வந்தவர்கள் அந்த பழங்கள், உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பேச வரும்போது அந்த சவுண்டை கேட்டு கண்ணை திறந்து பார்த்தார்கள், பழங்கள் கொடுத்தார்கள். முதல்ல அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். இங்குதான் முதல் தவறு நடந்தது. பிறர் கொண்டு வந்து கொடுத்த உணவை அவர் உண்ணார். இவர் காலால் நடக்க வேண்டும், சுய அறிவு. எனக்கு உணவு வேண்டும் என்றால் நான் தான் உழைக்க வேண்டும். பிறர் கொண்டு வந்து உணவை சாப்பிட்டால் எனக்கும் தொந்தரவு, படைத்ததுக்கும் தொந்தரவு. அப்படியே திருப்பி சாப்பிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் ஏதோ ஒரு புதுதாக சொல்லுகிறார். மனம் என்று அங்கதான் வேலை செய்யுது. மனதை பத்தி அதிகம் பேசுகிறாரு. அதுக்கு முன்பு பசித்தர்கள்லாம் மனதை பத்தி பேசவே மாட்டார்கள். மனதை சைலண்டா வச்சு நம்ம கொஞ்சம் தான் வேலை கொடுப்பாங்க, மீதி எல்லாம் உள்ளூருக்கு தான் கவனித்தார்கள். அப்படியே கவனித்துக் கொண்டு உட்கார்ந்தார்கள். அடிக்கடி வருவார்கள். ஏதோ ஒரு புதுசா மனதை பத்தி மேல அப்படி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆசையை கேட்டு அப்படியே உட்கார, நல்லா புதுசா சொல்றாரு, ஒரு மாறுபட்டு சொல்றாரு அப்படின்னு அப்படியே உட்கார ஆரம்பித்தார். இன்னும் வரங்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க கொண்டு வந்து பழங்களை சாப்பிட, பழங்களோ ஏதோ எது கிடைத்ததோ கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்து முதலில் தன்னுடைய உடலுக்கு உபாதை வந்தது. ஆனால் இதை உலகத்தில் யாருமே சிந்திக்கவில்லை. முதலில் என்னுடைய உடலுக்கு உபாதை வந்தால்தான் அதை உணர்வாக நான் உங்களுக்கு போதிக்க முடியும். பிறர் சொன்னதை கேட்டு நான் எப்படி போதிக்க முடியும்? அதில் எப்படி என்னுடைய உணர்வு இருக்கு? தன்னுடைய உடலில் வியாதி வந்தது. சித்தர்களுக்கு முதல்ல வியாதி வந்தது. ஏன்? ஒரே இடம் அமரக்கூடாது. உடல் ஏக்கம். வெளிச்சம் வந்ததும் அது ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இரவு வந்ததும் அந்த உடல் ஓய்வு எடுக்க வேண்டும். இது எல்லா ஜீவராசிகளும் செய்கிறது. மனிதனுக்கும் அதுதான். மனிதன் நீண்ட நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்து, இரவில் உட்காருங்கள், பகலில் உட்காரக்கூடாது. பகலில் நீங்கள் பணி செய்ய வேண்டும். நீங்க ஆழ்ந்து செய்து பாருங்கள், உடலில் உபாதைகள் வரதான் செய்யும். கால் மறுக்கும் உபாதை. அப்போ உடலில் உபாதை வந்ததும் ஏன் இந்த உபாதை வருகிறது? கூன்று சிந்தித்து நோய்கள் முதல்ல யாருக்கு வந்திருக்கு? சித்தர்கள். வந்ததும் அதற்கேற்ற உணவை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த உணவு சாப்பிட்டா அந்த வலி நீங்கும், இந்த உணவு சாப்பிட்டால ஏன் தேங்கி நிற்கிறது கழிவு, உள்ள உடல் இயக்கம் இல்லை. நீண்ட நாள் உட்காருகிறார்கள், அமைதியா கண்ணை மூடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த கழிவு வந்தால் கழிவை வெளியேற்றுகிறார். திருப்பி அந்த கண்ணை மூணு உட்கார்ந்துதான் அந்த கழிவுகள் வெளியேறும். அப்பதான் மருத்துவம் என்பது முதல் எழுதப்பட்டது. யார் காலத்தில் என்றால் சித்தர்கள் காலத்தில் மருத்துவம் எழுதப்பட்டது. பசித்தர்கள் காலத்தில் ஒரு மருத்துவமும் கிடையாது. ஏன் என்றால் அவர்களுக்கு நோயே வந்ததில்லை. இதைதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கடவுள் என்பதே கிடையாது, தெய்வம் என்பதே கிடையாது, ஆண்டவர் என்பதே கிடையாது. புரியுதுங்களா? அவர்கள் 2 தான் நம்பி வாழ்ந்தவர். இவர்கள் தான் கொண்டு வந்து கடவுள் இருக்கு, தெய்வம் இருக்கு, இது எல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது. அப்போ இது மாதிரி சாப்பிட்டு உடல்ல வியாதி வந்ததும் அதை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அவரை சார்ந்து கேட்டு அவங்க 4 பேர் பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களும் சித்தர்கள். அவர்களுக்கும் உடலில் வியாதி வந்தது. ஏனென்றால் ஒரே இயக்கம். இந்த உடல் எந்த ஒரு ஜீவராசியும் ஒரே இடத்தில் அமராது, மனிதனும் அமரமாட்டான். எப்படி நீங்க ஒரே இடத்துல உட்காடுறீங்க? நீங்க தவம் சொல்லிட்டு அப்படியே கண்ணம் 1 2 நாளைக்கு 3 நாளைக்கு எப்படி உட்காந்தீங்க?
உட்கார்ந்து பாருங்க, கால் என்ன ஆகுதுன்னு பாருங்க, உடம்பு என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் செய்யலாம். ஆழ்நிலை தியானம் நான் செய்தவன். உடல் ஃபுல்லா மருத்து மாதிரி ஆயிப்போச்சு ஒரு நேரம். ஏன் திடீர்னு அது மாதிரி போகக்கூடாது? நான்லாம் தவம் செய்தேன் என்றால் 6 மணி நேரம் தவம் செய்வேன். எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தவம்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு போனேன். ஆனா ஒரு நன்மையும் இருக்கு, ப்ராப்ளமும் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நான் உணர்ந்தவன். இந்த பிரபஞ்சம் என்னை உணர்த்தி. அப்பதான் இந்த மருத்துவம் எழுதப்பட்டது. அடுத்து கடவுள் வழிபாடு, தெய்வீக வழிபாடு, கடவுள் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடித்தார்கள். அங்கதான் பசியை விட்டார்கள். படைப்பை முதலில் இருப்பதை சித்தர்கள் பின்னாடி போய் கடவுள் இருக்கு, கடவுளை வழிபட்டால் நலமோடு வாழ்வோம் அங்க கொண்டு வந்து அந்த உணவெல்லாம் வைத்தது. பிசினஸ் முதல்ல சித்தர் காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பழங்களை கொண்டு வந்தார்கள். அவங்க பார்க்க வரவங்களுக்கு அந்த பழம் கொடுத்தார்கள், வேற ஒரு பொருளை கொடுப்பார்கள், வேற ஒரு பொருளை. இங்குதான் முதல் பிசினஸ் என்பது துவங்கியது. யார் காலத்தில் என்றால் சித்தர்கள் காலத்தில். சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகர்ஷிகள், ஞானிகள் அவர்கள் தான் ஒரே இடம் இருந்து மேல கோள்கள் இருக்கு, கடவுள் இருக்காரு, மேல இது இருக்காரு, இதெல்லாம் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு படைத்த விதையை விட்டு விட்டார்கள். எங்க தவறு நடந்திருப்பாரு? விதையை விட்டு கடவுள் இருக்கு என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு எல்லா விதைகளும் விட்டு விட்டார்கள். மருத்துவம் எழுதப்பட்டது சித்தர்கள் காலத்தில். இப்ப என்ன போச்சு? படைத்த பசி, விதையை படைத்தால் 10,000 பேர்கிட்ட விதை இருக்கு, 1 கோடி பேருக்கு இல்ல 1 லட்சம் பேர்கிட்ட மருத்துவம் இருக்கு. இப்ப படைத்ததை நீங்கள் கையில் எடுத்தீர்களா, சித்தர்களது கையில் எடுத்தீங்களா என்றால் சித்தர்கள் வந்து கையில் எடுத்தீர்கள். நானும் எடுத்தவன், ஒத்துக்கொள்கிறேன். எது ஒன்றும் நான் பட்டு திருந்தியவன். இந்த பிரபஞ்சம் என்னை சாதாரணமாக திருத்தவில்லை. கடினமான நோய்களையும் கடினமான அது வந்து கொடுத்துதான் என்னை மாற்றியது. ஏனென்றால் நான் அப்பதான் மாறுவேன், இல்லை என்றால் மாற மாட்டான் மனிதன். அப்படி என்று இந்த பிரபஞ்சமே என்ன செய்தது. மருத்துவம் என்பது மொத்தத்துமே எடுத்துட்டேன் நான். எதுவுமே கிடையாது. இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் ஏன் என்னை படைத்தது? இப்ப என்னை சிந்திங்கள். படைத்த விதையை பாதுகாக்க வேண்டும், அந்த விதைகளை சேகரிக்க வேண்டும். அதுதான் இப்ப காரைக்கால் விழா நடக்க போகுது. என்ன நடக்கிறது அங்க? உணவு திருவிழா. விதைகள் பாதுகாக்கப்படும். மூலிகை விதைகளை வாங்கலாம், பாரம்பரிய விதைகளை வாங்கலாம். எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? அப்போ ஆதிக்கு போயிட்டாங்க பசித்தர்கள் கால. ஏனென்றால் அது இல்லை என்றால் நம்ம வாழ முடியாது. சித்தர்கள் கண்டுபிடித்து கடவுளை கொடுத்தார்கள், இதை கொடுத்தார்கள். கடவுளை வழிபடாமல் 4 நாள் இருக்கலாம். ஆனா உணவு சாப்பிடாம 4 நாள் இருக்க முடியலையே. புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள். இன்று ஒரு முடிவு. பசித்தர் பக்கம் இருந்தால் நல்ல உணவு கிடைக்கும், விதைகள் பாதுகாக்கும், பசியும் உணவும் நலமோடு வாழ வைக்கும். சித்தர்கள் பக்கம் போனீங்க என்றால் தெய்வீக வழிபாடு வரும். வேற ஒருவர் உணவை கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பார்கள். அதில் நஞ்சு இருக்கும், யூரியா, பொட்டாசியம், கலைக்கொல்லி, பால்டர். இப்ப முடிவெடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு அந்த ஆதியை சொல்லிக் கொடுங்கள். பசியும் உணவுமே ஆதி நிலை. இதை தக்க வைத்து இன்றும் சொல்கிறேன், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, பசியும் உணவும் இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்கும். அதனிடம் சரணாகதி ஆகி நலமோடு வாழவை என்று அதனிடம் சரணாகதி ஆகி நீங்கள் வாழுங்கள் என்று. பசித்தர் என்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன? பசித்தர்கள் யாரையும் ஏமாற்றியதில்லை, யாரிடம் ஏமாந்ததில்லை. சித்தர்கள் கொண்டு வந்த கடவுள் தெய்வீக சக்தி வழிபாடுகளில் நோய்கள் குணமடையவில்லை. இது உங்களுக்கே புரியும். எந்த கடவுளை வேணாலும் வணங்க, ஒரே ஒரு நோயை குணப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம், சர்க்கரை வியாதி. ஏனென்றால் இந்த உடல் கடவுளை கேட்கவில்லை, சத்தை கேட்கிறது. சத்தை கொடுத்து உங்களுடைய உடலில் உள்ள பசியை நீங்கள் வளர வையுங்கள். அந்த பசி அனைத்து ஜீவராசிகளையும் நலமோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க பசி, வாழ்க பசி. தெளிவான ஒரு முடிவுக்கு வாருங்கள். பசித்தர் பக்கமா, சித்தர்கள் பக்கமா? நான் சித்தர் பக்கம் இருந்தேன், பசித்தர் பக்கம் திரும்பி விட்டேன். நல்ல உணவு கிடைக்கிறது, நான் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த அறிவை இந்த பிரபஞ்சகம் உங்களுக்கு போதிக்க சொன்னது, நான் போதித்து விட்டு என் கடமையை நான் முடித்து விட்டேன். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. கால்சியம் என்ற ஒரு ஆற்றலும், மெக்னீசியம் என்ற ஒரு ஆற்றலும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை.
என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோடு பசித்தர் மகேந்திரன் மூலிகை மகேந்திரன் முடிக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி நன்றி ஐயா. பசித்தர் சித்தர், பசித்தர் காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் சித்தர் காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் வாழும் வாழ்க்கையும் சிறப்பாக எடுத்துரைத்து பழமையை புரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பசித்தர் என்றால் என்ன என்பதை பற்றி இன்று ஒரு விளக்கம் அளித்து சிறப்பான ஒரு விளக்கம். அதாவது நாம் சித்தர் அதையும் தாண்டி அடுத்த ஒரு நிலைக்கும் நாம் வந்து விட்டோம் என்பதை நீங்க அனைவரும் அறிய வேண்டும். ஏனால் பசித்தர் சித்தர் அதையும் தாண்டி ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஐயா சொன்னது போல் பசித்தர் நிலையை அடைய வேண்டும் என்றால் பின்னோக்கி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்னோக்கி அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டும். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாமும் அடைய வேண்டும் என்று அனைவரும் அந்த பசித்தர் நிலையை அடைவதற்கு உண்டான வாழ்க்கை முறையை நாமும் மாற்றி இனிவரும் காலங்களில் உணவு முறைகளால் மட்டும்தான் வாழ முடியும் என்பதை ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்துடன் நமக்கு அளித்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு உரையாற்றிய மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. அதே போல் வாரம் ஒரு விடுகதை இல்ல, ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாபிக்கை கொடுத்து நமக்கு ஒரு வாரம் அவங்க செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அனைவரும் சிந்தித்து அனைவரும் ஒரு நல்ல பதிலை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை கேட்டு, யார் காலில் விழுவீர்கள் இதை மட்டும் சொல்லுங்க. நான் யார் காலில் விழுறது லாஸ்டா சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு எப்படின்னாக்கா அவங்க வர்ற செயல்ல அவங்க சொல்ற வார்த்தைகள்ல நம்மையும் சிந்திக்க வச்சிடுறாங்க. ஒவ்வொரு வாரமும் என்னன்னாக்கா சிந்தனைகள் தான் நமக்கு தெரியுது. கண்டிப்பாக அவர்கள் சொல்லும் அந்த செயல் எப்படி நம்ம ஏற்படுத்தணுங்கிறத அடுத்த வாரம் சிந்திச்சு நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நமக்கு இந்த 3 நாட்களாக, அதாவது 3 நாட்கள் அல்லாமல் தொடர்ந்து நமது இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜோன் 12 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராஜகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வை பற்றி எடுத்துரைப்பார்கள். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் கடுமையான சிரமத்துக்கு இடையில ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரோட்டரியில நம்ம ஒரு பொறுப்புலையா இருந்துட்டு ஒரு தலைவரும் ஒரு இதையும் எடுத்து செய்யறது எவ்வளவு சிரமங்கிறத நான் நல்லா பார்த்தவன். அந்த வகையில இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதனால இது அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எடுத்து அதை தொடர்ந்து எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாம எல்லா சிரமங்களையும் உடைச்சு இந்த ஆண்டு முழுவதும் இதை பண்ணுவேன்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. அதை இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல அந்த குணபாலன் தலைவர், செயலாளர் மற்றும் அந்த உதவியாளர், அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதனுடைய பயன் போதான் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வருது. நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அம்மா இந்த பயிற்சிகள் ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருந்தா அதுல டக்குன்னு அதுல விலகி போயிடுவாங்க. அதை எளிமையா அன்றன்று நம்ம நடைமுறையில எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்க முடியுமோ அதை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. இன்னைக்கு ஐயா சித்தர் பசித்தரை பத்தி ரொம்ப அற்புதமா பேசினாங்க. நம்ம எல்லாம் அந்த பசித்தர்ல இருந்து தாண்டி சித்தர்ல ரொம்ப தூரம் வந்துட்டோம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றத்தை நம்ம உட்பட்டு வரணும். நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. தொடர்ந்து வரணும்னு வாழ்த்தி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடத்திட்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஜோன்ல இருந்து பங்கெடுத்துட்டு அனைத்து சங்கங்களுக்கும், சக்தி ரோட்டரி சங்கம் உட்பட என்னுடைய சங்கம் எல்லா சங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு இந்த ஆண்டுல அவருக்கு மனநிறைவான ப்ராஜெக்டா இது அமையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இதை காரைக்கால் செஞ்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களுடைய பணி சிறக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி சார். ஹலோ. நடைபெற்று இருக்கிறது. இதற்கு இந்த
சரி, நம்ம ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவரும் சரி, அருமையான ஒரு துடிப்பு, அருமையான ஒரு நல்லிணக்கம், அருமையான ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு, அனைவற்றையும் நமக்கு எடுத்துக்கொண்டு செலுத்திக் கொண்டிருக்க காரணத்தினால்தான் எங்களால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். இந்த நிகழ்விலே உங்களது ஜோன் 12 சார்பாக தொடர்ந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். உங்களோட வாழ்த்திற்கும் நன்றி. தொடர்ந்து பயணியுங்கள் நிகழ்ச்சி நன்றி நன்றி சார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்றுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் திட்ட தலைவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த காலவேளை நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணியளவில் நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.